அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினத்தில் சென்னையில் ஒரு முக்கிய பகுதியில் திரு சுபவி அவர்கள் ஒரு 26 அமைப்புகளை தன்னோடு சேர்த்து கொண்டு ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் சீண்டலுக்கு உண்டான அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இது போல மற்ற பெண்களுக்கு நடக்கக்கூடாது, இந்த அரசு உடனடியாக அதில் தலையிட்டு ஒரு நீதியை தர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்களா என்று பார்த்தால் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கண்டிப்பாக இல்லை. பரந்தூர் மக்களின் விவசாய நிலங்கள் பறிக்கப்படுது, விவசாயிகள் வயிற்றிலே இந்த அரசு அடிக்கிறது, விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த 26 அமைப்புகளும் நின்றதா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. மதுரையில் டெங்ஸ்டன் தொழிற்சாலை தொடங்குறாங்க, அதுக்காக மக்களுடைய விளை நிலங்கள் பறிக்கப்படுது, அவருடைய வாழ்வாதாரங்கள் பறிக்கப்படுது. அவர்களுக்கு ஆதரவாக இந்த 26 அமைப்புகள் திரு சுபவி தலைமையில் நின்றுச்சான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் இல்லை. பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், பொங்கல் தொகுப்பூதியம், இது போல எதனா ஒரு பிரச்சனைக்காக இவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவிச்சிருக்காங்களா பார்த்தா கண்டிப்பாக அதுவும் இல்லை. அப்போ வேற எதுக்கு தாண்டா கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினீங்கன்னு நம்ம பார்க்க போனால், இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கிற நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமானவர்களை எதிர்த்து இவங்க கண்டன ஆர்ப்பாட்டத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இதுக்கு நம்ம டூ அப்படின்னு சொல்லிட்டு துப்பிட்டு போறது நம்ம இல்ல, மக்கள் அப்படின்றத சொல்லி விடைபெற்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினத்தில் சென்னையில் ஒரு முக்கிய பகுதியில் திரு சுபவி அவர்கள் ஒரு 26 அமைப்புகளை தன்னோடு சேர்த்து கொண்டு ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் சீண்டலுக்கு உண்டான அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இது போல மற்ற பெண்களுக்கு நடக்கக்கூடாது, இந்த அரசு உடனடியாக அதில் தலையிட்டு ஒரு நீதியை தர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்களா என்று பார்த்தால் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கண்டிப்பாக இல்லை. பரந்தூர் மக்களின் விவசாய நிலங்கள் பறிக்கப்படுது, விவசாயிகள் வயிற்றிலே இந்த அரசு அடிக்கிறது, விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த 26 அமைப்புகளும் நின்றதா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. மதுரையில் டெங்ஸ்டன் தொழிற்சாலை தொடங்குறாங்க, அதுக்காக மக்களுடைய விளை நிலங்கள் பறிக்கப்படுது, அவருடைய வாழ்வாதாரங்கள் பறிக்கப்படுது. அவர்களுக்கு ஆதரவாக இந்த 26 அமைப்புகள் திரு சுபவி தலைமையில் நின்றுச்சான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் இல்லை. பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், பொங்கல் தொகுப்பூதியம், இது போல எதனா ஒரு பிரச்சனைக்காக இவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவிச்சிருக்காங்களா பார்த்தா கண்டிப்பாக அதுவும் இல்லை. அப்போ வேற எதுக்கு தாண்டா கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினீங்கன்னு நம்ம பார்க்க போனா, இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கிற நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமானவர்களை எதிர்த்து இவங்க கண்டன ஆர்ப்பாட்டத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. இதுக்கு நம்ம டூ அப்படின்னு சொல்லிட்டு துப்பிட்டு போறது நம்ம இல்ல, மக்கள் அப்படின்றத சொல்லி விடைபெற்றேன்.